நைட்டு 8 மணிக்கு வந்து தண்ணி நேரு இந்த தண்ணி தான் நான் குடிக்கணும் சொல்றேன். வடி கட்டி குடிச்சுருக்காங்க. கேட்டாச்சு தான் வரும் குடிங்கன்றாங்க. 10 மணிக்கு 1 மணிக்கு தண்ணி எடுத்துருவாங்க. வந்து நடந்து வந்தவங்கள பார்த்துட்டு அங்க வந்து சொல்லுங்கன்னு இப்ப டப்பாவுக்கு மூட்டை போங்கன்ட்டாங்க. வீட்டுக்கு ஒரு குழா தண்ணி நல்லா தண்ணி இதை என்ன செய்ய போறீங்க? டாமிக்கலாம் அப்புறம் கொண்டாந்து இதான் நாங்க குடிக்கவும் சொல்றோம். அது தொட்டியில கழிவு தண்ணி குடிச்சு ஒண்ணு எதுவுமே சொல்லவும் மாட்டாங்க. அப்படியே தான் எடுத்துக்கிறாங்க தண்ணி. ஊராட்சியில இதை பத்தி சொன்னீங்களாமா? தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள குள்ளப்புறம் பொம்மிநாயக்கன்பட்டி, எருமலை நாயக்கன்பட்டி, வாடிப்பட்டி, முதலாக்கம்பட்டி ஆகிய 5 ஊராட்சிகளை ஒன்றிணைத்து மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பரபரப்பு சம்பவம் இன்று நடத்தப்பட்டது. குள்ளப்புறத்தில் நடந்த இந்த முகாமில் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்று மக்களின் குறைகளை கேட்டனர். முகாமில் தேனி கலெக்டர் சஜீவனா கலந்து கொண்டார். குள்ளப்புறம் ஊராட்சி 4வது வார்டு பகுதியைச் சேர்ந்த 2 பெண்கள் தங்களது பகுதியில் குழாய் குடிநீர் கலங்கலாக வருவதாக முகாமில் புகார் கூற வந்தனர். கையோடு பெரிய பாட்டிலில் கலங்கிய நீரை எடுத்து வந்தனர். 20 நாட்களாக நிலவும் இந்த பிரச்சினையை கலெக்டரிடம் சொல்லி தீர்வு காண வேண்டும் என்ற தீர்மானத்துடன் நின்றிருந்தனர். கலங்கிய குடிநீரை கையில் வைத்திருந்த பெண்களை பார்த்ததும் குள்ளப்புறம் ஊராட்சித் தலைவர் மஞ்சுளா தேவி அதிர்ச்சியடைந்தார். நானே நேரில் வந்து பார்த்து பிரச்சினையை சரி செய்கிறேன், இதை கலெக்டரிடம் காட்ட வேண்டாம் என கூறி அந்த பெண்களை தடுத்து திருப்பி அனுப்பினார். ஊராட்சித் தலைவர் சமாதானம் செய்ததால் வேறு வழியின்றி அரைகுறை மனதுடன் அந்த பெண்கள் அங்கிருந்து கிளம்பினர். பாட்டிலில் கொண்டு வந்திருந்த கலங்கிய நீரை கீழே கொட்டிவிட்டு சென்றனர். குள்ளப்புறம் ஊராட்சித் தலைவர் மஞ்சுளா தேவி அதிமுகவைச் சேர்ந்தவராவார். புகார் கூற வருபவர்களை எல்லாம் தடுத்து அனுப்பிவிட்டால் எதற்காக மக்களுடன் முதல்வர் முகாம் நடத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கேட்டனர். என்ன பிரச்சனையா சரி தான் நாங்க இருக்கோம். கண்டிப்பா நான் மெம்பர் கேட்க மாட்டேன். ஒண்ணுமே நான் சரி பண்ணி கொடுக்குறேன். சரிதானா? ஏன்னா நம்பிக்கை இருக்கா இல்லையா? நான் உங்களுக்கு சரி பண்ணி தரேன். சரியாப்பா? நான் வந்து உங்களுக்கு சரி பண்ணி தர சொல்றேன்.